ஐயோ வலிக்கே, அம்மம்மா வலிக்கே, என்னால தாங்க முடியலையே. என்ன பெத்த ஆத்தா, என்ன தூக்கி வளர்த்தேங்க தாத்தா, நீங்களும் என்ன காப்பாத்த வரமாட்டீங்களா? இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, என்னால தாங்க முடியலையே. ஐயோ இவளா என்ன பார்த்து சிரிக்கானே, இப்படிதான் நடக்கணும் நான் கனவா கண்டேன். ஐயோ இது எவ்வளவு பெரிய மூட்டை, இதை வச்சுட்டு நான் இப்படி நடக்க. என்னடா இங்க கத்துற வயலோ? நான் மட்டும் இருக்கச்சுல ஏன் முன்னாடி இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்க? சொல்லி உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா பகவான் ஐயா, இங்கதான் இந்த ஊர்லயே பகவான் ஐயா. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல 2 நாள் ஐயா. ஐயா பகவான் ஐயா, இங்க நீங்களே பாக்கிக்கலையா என் புதுகளை எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குன்னு. இந்த மூட்டைய என்னால தூக்கவே முடியலையா. உங்களால மாத்திரதான் ஐயா இந்த மூட்டையை இறக்கி வைக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. இவ்வளவுதான் உன் பிரச்சனை? இந்த மூட்டையெல்லாம் சுந்தரத்தை சுத்தி தூக்கி போட்டுருவேன். இதுக்கு போய் கத்திட்டு கிடக்க. இந்த வாரேன். இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு, இது பிடிச்சு இருப்போம். ரொம்ப வெயிட்டா இருக்குப்பா. இது உடனா விட்டாதான் அது வரும். விடு, இருமுடம் அடிக்க இதுவும் வரம் அடிக்க. சரி பிடிச்சு இழுத்து பார்ப்போம். இதா வந்துட்டு வரப்போகுது. வரம் அடிக்க சார் இவன்ட்ட என்ன சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணும் தெரியலையே. தம்பி பாத்தீங்கன்னா நீங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வந்துட்டேன். எப்பவும் டெய்லி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 50 பச்சை முட்டையும் 5 கிலோ கோழி அப்படி மொத்தமா ஒழிஞ்சிரும் பார்த்துக்கோ. நான் எவ்வளோ 100 புஷ்அப்ஸ் எடுப்பேன். நீ எடுக்காம வந்துட்டேன்னா அதனால பார்த்தா கொஞ்சம் அசதியா இருக்கு. போய் அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பாரு, இதை இறக்கி வச்சுட்டு தான் போறேன். நீ சரியா? நான் போய் போய்